ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்ன்றீங்க. ஸ்டாலின் தொடர்ந்தா தான் தமிழ்நாடு வெல்லுமா என்ன? நிச்சயமா. கடந்த 10 ஆண்டு காலத்தில் எதுவுமே அவங்க பண்ணலையே. ம். இப்போ தானே 2021லேருந்து 2026 தானே தமிழ்நாட்டினுடைய நிலைமை பெரிய அளவில் உயர்ந்திருக்கு. தலைவர் ஐயா கலைஞருக்கு சொல்ல 2006லேருந்து 2011 வரலும் நம்மளுடைய உற்பத்தி திறன், நம்முடைய ஜிடிபி எல்லாமே உயர்ந்தது. வளர்ச்சி விகிதம்லாம் உயர்ந்தது. மக்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் உயர்ந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டு காலமாக ஒன்றுமே இல்லை. நடுப்புற இறுதியாக வந்து கொரோனா வந்து மைனஸில் தானே வளர்ச்சி விகிதம் இருந்தது. அந்த மைனஸ் விகிதத்தை சமமாக்கி இன்றைக்கி பெரிய அளவில் 11.19 வளர்ச்சி விகிதத்தில் கொண்டுட்டு வந்திருக்காருன்னா அது இந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனை தான் என்று. இல்ல அந்த வளர்ச்சி இருக்குன்னா, நீங்க பெண்களுக்கு உரிமை தொகைன்னு ரூ. 1000 எதுக்கு குடுக்கணும்? மாணவ, மாணவிகளுக்கெல்லாம் 1000 ரூபாய்ன்னு அக்கவுண்ட்ல போட வேண்டிய தேவை எழுது. பல விஷயங்கள நம்ம பணமா கொடுக்க வேண்டிய நிலையில இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில பார்க்க முடிகிறதே. இது முழுமையாக வளர்ச்சி அடைந்த நாடு அல்ல. இது வந்து பெரிய அளவில் மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடு, வளர்ந்து வருகின்ற வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடு. நீங்கள் மற்ற நாடுகளை விட இன்னும் நம்ம பின்தங்கி தான் இருக்கோம். ஏன்னா மக்கள் தொகை அது போல் அதிகம். மக்கள் தொகை ஒரு காலத்தில் நம்மளுக்கு பாரமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் மக்கள் தொகையை பற்றி சொல்கிறோன்னா மக்கள் தொகையால் தான் இந்த நாடு முன்னேறலைன்ற ஒரு தியரியெலாம் இருந்தது. ஆனால் இப்போ அது இல்லை. அந்த மக்கள் தொகையை நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, மாநிலத்தினுடைய வளர்ச்சியாக எப்படி பயன்படுத்துகிறோன்றது தான் முக்கியமான விவகாரம்.